அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த 19வா இந்த சர்வே சொல்லுது, இதை சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு இன்டர்னல் ரிப்போர்ட்டை வச்சு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். உடனே சர்வேவுக்கும் இன்டர்னல் ரிப்போர்ட்டுக்கும் என்னப்பா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். எப்பொழுதுமே ஒரு நிறுவனத்தை வச்சு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டி வந்து சர்வே எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிறது கையில் வரும். அந்த நம்பர்ஸில் அந்த பார்ட்டி தோக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை அவங்க வச்சுக்கிட்டு மீடியாவுக்கு கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நம்பர்ஸை மாற்றி அவங்களுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி, ஏன்னா தோக்குதுன்னு சொல்ல யாருக்குமே பிடிக்காதுல்ல, அவங்களுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த நம்பர்ஸை வந்து நமக்கு சர்வேவாக வெளியில் வரும். ஒவ்வொரு சேட்டலைட் மீடியா எல்லாம் எடுத்து பேசுவாங்க, இந்த நம்பர்ஸ் வந்து இந்த கட்சி வரும் அப்படின்னு. பட் அந்த சர்வேவை எடுத்த அந்த கட்சிக்கு தெரியல உண்மையான விஷயம் என்ன, உண்மையாக கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. அந்த இன்டர்னலாக ஒரு ரிப்போர்ட்டை வச்சுருப்பாங்கல்ல, வாங்கி வெளியில் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட்டை வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு பேர் தான் இன்டர்னல் ரிப்போர்ட். ஸோ அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் எல்லா கட்சிகளுமே வேலை செய்வாங்க. சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறது மக்கள் பார்க்குறாங்க, போகிறாங்க, வராங்க, அதெல்லாம் வேற. பட் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரிஜினல் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு தான் ஒவ்வொரு பார்ட்டியும் வேலை செய்வாங்க. ஸோ அப்படி ஒரு சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. ஸோ அது மண்டல வாரியா ஒவ்வொரு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப 19வா தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு எடுக்க மாட்டாங்க. எந்த ஏரியாவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், எந்த ஏரியாவில் நம்ம வீக்காக இருக்கோம், எந்த மண்டலத்தில் எந்த பகுதியில் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீப்பாக தான் எடுப்பாங்க. ஸோ அப்படி மண்டல வாரியாக அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அரசியல் ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்க மண்டலம் அப்படின்னா சொல்லப்படக்கூடியது வடமண்டலம். வடமண்டலம் அப்படின்னா நம்ம சென்னை, அது சுற்று வட்டார பகுதி. அடுத்து அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் எடுத்தோம் அப்படின்னா தென்மண்டலம், நம்ம கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த பகுதி. அப்புறம் இடைப்பட்ட பகுதி இந்த அரியலூர், பெரம்பலூர், திட்டக்குடி, பெண்ணாடம், அந்த பகுதி, விருதாச்சலம், அந்த பகுதி எல்லாமே, கள்ளக்குறிச்சி, இந்த பகுதி எல்லாமே வந்து மத்திய மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று டெல்டா, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இது எல்லாமே நம்ம டெல்டா மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கு மண்டலம் இல்லை கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது திருப்பூர், ஈரோடு, கோயமுத்தூர். ஸோ இந்த பகுதியை எல்லாம் வந்து கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லிடுறேன் உங்களுக்கு, யாருக்கு இப்போ வரக்கூடிய எலெக்ஷன் எந்தெந்த மண்டலத்தில் ஃபேவரா இருக்கு அப்படின்னு. எப்பொழுதுமே வடமண்டலத்தில் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருப்பாங்கங்க. அது யூஸ்வலாக நடக்கக்கூடிய விஷயம் தான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த இடத்தவே அவங்க வந்து ஒரு பெரிய ஜம்ப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 சீட்டு வரைக்கும் இந்த வட மண்டலத்தில் மட்டுமே ஜெயிச்சிருவாங்க. பட் 2011 மொத்தமாகவே 23 தான் ஜெயிச்சாங்க. பட் அது வேற ஸ்டோரி. பட் இங்கே இவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த வடமண்டலத்தில் மொத்தம் 72 தொகுதிகள் இருக்கு. இதில் 2021 திமுக இந்த இடத்தையே 55 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு பாருங்க. பட் இந்த முறை என்ன சொல்லுது அப்படின்னா முழுசா சறுக்கிடுவாங்க. டிஎம்கே மோசமான ஆட்சி கொடுத்ததுனால இந்த வடமண்டலத்துல முழுசா சறுக்கிடுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இப்ப இந்த முறையுமே 40லேருந்து 45 இடம் வரைக்கும் ஜெயிப்பாங்க. போன முறை 55 ஜெயிச்சாங்க, இந்த முறை 40லேருந்து 45 வரைக்கும் இந்த வடமண்டலத்துல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்க ஒரு இடத்த டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா இன்னொரு இடத்த ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருந்தா தானே இவ்வளவு பெரிய பார்ட்டியா தமிழ்நாட்டில் இருக்க முடியும். ஸோ இதை எங்க ஏடிஎம்கே எப்பொழுதும் மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்துல மேட்ச் பண்ணுவாங்க. இங்க வடமண்டலத்துல திமுக போற ஹைட்டை கொங்கு மண்டலத்துல அதிமுக வந்து மேட்ச் பண்ணி நீ நானும் சமந்தான் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. இது கொங்கு மண்டலத்துல மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்கு அப்படின்னா 57 தொகுதிகள் இருக்கு. இதுல 2021 திமுக 24 ஜெயிச்சிருந்தாங்க, ஏடிஎம்கே 33 ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை வந்து அது பெருசா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதி வந்து டிஎம்கே கிட்ட இருக்கக்கூடியது ஏடிஎம்கேவுக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இந்த 57ல 40 தொகுதிகள், 42 தொகுதிகள் வரைக்கும் இந்த முறை வந்து டிஎம்கே கையில, அதாவது ஏடிஎம்கே கையில வரும். மிச்சம் இருக்கக்கூடிய 15 இடம், 14 இடம் இழுபறியில தான் டிஎம்கே வரும். அந்த 15 இடமே இழுபறியில தான் வரும். ரொம்ப ஒரு பெரிய மார்ஜின்லாம் திமுக கொங்கு மண்டலத்துல இந்த முறை ஜெயிக்க முடியாது அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இங்க வடமண்டலத்துல திமுக ஒரு லீடு எடுத்தாங்கல்ல அதிமுக கிட்ட இருந்து, ஸோ அந்த லீடை இங்க கொங்கு மண்டலத்துல அதிமுக மேட்ச் பண்றாங்க. கிட்டத்தட்ட நியூட்ரல் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். மிச்சம் இருக்கக்கூடிய 3 மண்டலம், இந்த 3 மண்டலத்துல யாரு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றாங்களோ, மக்கள் யாரை முடிவு பண்றாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற சூழல் உருவாகும். இதுல டெல்டா மண்டலத்துல பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே திமுகவுக்கு இப்போ ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டிங் இருக்கக்கூடிய இடம் எந்த அளவுக்கு அப்படின்னா அங்க டெல்டாவில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளில் 37 தொகுதியை 2021 திமுக ஜெயிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, 40ல அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி 3 இடம் தான் ஜெயிக்குது அப்படின்னா அங்கேயே அதிமுக 2021 தோத்து போயிருக்காங்க. ஆனா இந்த முறை டெல்டா ரீஜன்ல
ஒரு பெரிய ஸ்விங் அப்படியே, அதாவது இந்த தென் மண்டலத்துலலாம் பெரிய ஸ்விங் நடக்கும், அதை மாதிரி நடக்கல அப்படின்னாலும் ஒரு பெரிய சீட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா இருக்கக்கூடிய 40 தொகுதியில ஒரு 20க்கு 20 அப்படிங்கிற அளவுக்காவது இந்த சீட் கன்வர்ஷன் வந்து இந்த முறை நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் டெல்டாவில் இப்போதைக்கு டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் அங்க வந்து கருணாநிதி பிறந்தாரு, திருவாரூர்ல தான் பிறந்தாரு, ஸ்டாலின் அவர் அங்கதான் பொண்ணு கட்டியிருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்போ அங்க அந்த சொந்தக்காரங்க அதை வச்சு கட்சி வளர்ந்தது, கட்சி நபர்கள், முக்கிய நபர் நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறப்போ அங்க எப்பொழுதுமே ஒரு பார்ட்டிக்கு ஸ்ட்ராங் ஹோல்டிங் அப்படிங்கிறது இருக்கும். அந்த அடிப்படையில தான் இப்போ திமுக அங்க வந்து ஸ்டாலின் டெல்டாக்காரர்னா சொல்லிட்டு அங்க இருக்காரு. பட் அந்த இம்ப்ரெஷனை வச்சு எவ்வளவு நாள் ஓட்ட முடியும்? நீங்க அங்க டெல்டானாவே விவசாயிகள் தான். விவசாயிகள் இந்த 5 வருஷத்துல 15 முறையாவது குறைஞ்சபட்சம் நடுவு நட்டுருப்பாங்க. அதை நெல்லை வந்து அதை மாற்றி அவங்க வித்துருக்கணும். இதுக்கு எத்தனை முறை இந்த விவசாயிகள் வந்து பாடுபட்டிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த நெல் எல்லாம் மழையில் நனைஞ்சி, அதுவும் கொள்ளையிலே நனைஞ்சு அப்படியே போயிடுச்சுன்னா கூட கொஞ்சம் சரிப்போ அப்படிங்கிற ஒரு கஷ்டம்தான், பட் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இருக்கும். ஆனால் கொள்ளையில் இருக்கிற நெல்லை அறுத்து எடுத்துட்டு வந்து அவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் பண்ணி மூட்டையில் கட்டி ரெடியாக வச்சு இதோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா காசு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ அப்போ மழை பெஞ்சு அந்த நெல் முளைக்கிறது, அதை வந்து பார்த்துட்டு நம்ம வேளாண் துறை அமைச்சர் அதிமுக ஆட்சியில் இவ்வளோ நீட்டு முளைச்சது, எங்களுக்கு இவ்வளோதான் முளைச்சிருக்கு எங்கள் ஆட்சியில் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு வேதனையை கொடுத்துருக்கோம். இதெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி டெல்டாக்காரர்னு சொல்லிக்கல, அவரு அங்கே போய் களத்தில் நின்று எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நெல் எடுத்துகிட்டு வந்து நம்ம தலைமைச் செயலகத்தில் வச்சுக்கிட்டு இங்கேருந்து மெனக்கிட்டு ஒரு ஆள் எவனோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க, எடுத்துகிட்டு வந்து அதை தலைமைச் செயலகத்தில் வச்சு ஓ இப்படி அழிவிடுச்சா அப்படின்னு நம்ம ஸ்டாலின் பார்க்குறாருன்னா அது எவ்வளவு வேதனையாக அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தாண்டி டெல்டா மண்டலத்தை, அந்த டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சவர் எடப்பாடி பழனிசாமி தான். ஸோ இதனாலேயே ஏடிஎம்கேவுக்கு 2021 சீட் கன்வர்ஷன் நடக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஓட் ஷேர் அப்படிங்கிறது நிறையா நடந்திருந்ததா அப்படின்னா டெல்டா மண்டலத்தில் நடந்தது. பட் இந்த முறை அது சீட் கன்வர்ஷனாக மாறும். இந்த 5 வருஷம் திமுக பண்ண ஆட்சியால் அது மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 40ல் 20க்கு 20 வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்காங்க. இவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இவங்க ஒரு 70 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா இவங்க ஒரு 70 சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே வந்து எங்கே ஸ்விங்கு நடக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் 2 மண்டலங்கள், ஒன்று தென் மண்டலம், இன்னொன்று மத்திய மண்டலம். இங்கே வந்து இந்த கட்சிக்கு தான் சாதகமானவங்க இந்த மண்டலத்தில் வாழுதாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மனநிலை அப்படின்னா யார் வந்து நல்ல பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இந்த மண்டலங்களில் தான் பெருசாக எதிரொலிக்கும். இந்த ஆட்சி சரியில்லைன்னு நினைக்கிறாங்களா மாற்றி போட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த தென் மண்டலத்திலையும் இந்த மத்திய மண்டலத்திலையும். ஸோ இந்த 2 இடத்தையும் இந்த முறை அதிமுக வந்து பெரிய அளவு ஸ்கோர் பண்றாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் தென் மாவட்டங்கள்ல இந்த 5 வருஷத்துல எவ்வளவு குற்ற சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள், போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படின்னு தென் மண்டலத்துல நடக்காத சம்பவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அங்க இதை மாதிரி நடக்குது அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகுது அப்படின்னா மக்கள் யோசிக்கவே மாட்டாங்க. தென் மண்டலத்துல வந்து மொத்தம் 24 தொகுதி இருக்கு. 24 தொகுதியிலுமே அப்படியே மாற்றி போட்டுருவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. இதனால தான் தென் மண்டலத்தை வந்து ஸ்விங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே மாறினா முழுசா இந்த பக்கம் மாறும், இல்லைன்னா முழுசா இந்த பக்கம் மாறும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த முறை வந்து முழுசா இந்த பக்கம் மாறும். அதாவது ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிறதுனால இந்த 24ல் 20 வரைக்கும் அதிமுக போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிமுக இந்த இடத்த ஈஸியா ஓவராலாக பார்க்குறப்போ டிஎம்கே விட 20 சீட்டு வந்து இங்கே லீடிங் அப்படிங்கிறத வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மத்திய மண்டலமும் நான் எப்படி தென் மண்டலத்தோட கேரக்டர் சொன்னோம் அதே மாதிரி தான் இங்கேயும் மக்கள் வந்து கேம்பெயின் யார் எப்படி பண்றாங்க, ஆன்டி இன்கம்பன்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ இந்த மத்திய மண்டலத்தில் இருக்கக்கூடியது மொத்தம் 41 தொகுதிகள். ஸோ இந்த தொகுதியில் போய் திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரச்சாரம் பண்ணா ஓரளவுக்கு அவங்க அதை மேட்சப் பண்ண முயற்சி பண்ணலாம். ஆனால் திமுகவுக்கு இல்லை, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்பொழுதுமே திமுக வந்து அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கிறப்போ நல்ல ஃபைட் பண்ணுவாங்க, நல்ல வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அப்படிதான் 2021 பார்த்து இந்த 41 தொகுதியில் 30 தொகுதியை ஜெயிச்சாங்க. பட் இப்போ திமுக ரூலிங் பார்ட்டியா இருக்கிறதுனால அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன போய் பேசுவாங்கன்னா 2021 கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லுவாங்களா? சிரிச்சிருவாங்கல்ல மக்கள். அந்த கான்ஃபிடென்ட் வந்து திமுகவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தேர்தல் அறிவிப்புகள் வெளியிட்டாங்கல்ல. 2021 அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, என்னென்னலாம் பேசுனாங்க. எங்க ஹீரோவே இவங்க தாங்க, இவங்களுக்காகவே நீங்க இந்த தேர்தல் வாக்குறுதிக்காகவே நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. ஆனா இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா
அவங்களாலேயே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா நம்ம ஏதாவது சொல்ல போனோம் அப்படின்னா மக்கள் சிரிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டோட 2021 போய் நின்ன அந்த கான்ஃபிடென்ட்டோட இப்போ 2026 போயிட்டு மத்திய மண்டலத்தில் திமுகவால் பிரச்சாரம் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இயல்பாகவே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓட்டை மாற்றி போடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். ஒரு ஸ்விங் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 30லேருந்து 33 இடம் வரைக்கும், 41ல் 30லேருந்து 33 இடம் வரைக்கும் இங்கே வந்து அந்த ஸ்விங் அப்படியே நடக்கும். அதிமுகவுக்கு ஓட்டு மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க ஒரு 30 லீடு எடுக்கிறாங்க, டெல்டாவில் ஒரு 20 லீடு எடுக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட திமுகவை விட இங்க ஒரு 40 தொகுதி வரைக்கும் இந்த முறை வந்து அதிமுக அதிகமா ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் ஓவராலா இருக்கக்கூடிய இன்டர்னல் ரிப்போர்ட் சொல்லுது. இந்த மத்திய மண்டலத்துல வந்து அங்க அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கிறதுனால அது வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் தான் இப்போ கட்சிகளுக்குள்ள கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். நம்ம வெளியில பார்க்குறப்போ ஒரு சர்வே ரிப்போர்ட் வெளியானாலும் உள்ள இது கிடைச்சிருக்கும். இது வந்து திமுகவுக்கும் போயிருக்கும், அதிமுகவுக்கும் போயிருக்கும். ஸோ அதிமுக நமக்கு நல்ல பேர் தான் இருக்கு, அதை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு இன்னும் ஒரு 10 நாள் போராடுவாங்க. பட் இந்த திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இந்த இடத்த வீக்கா இருக்கோம், நம்மளுடைய டெல்டா மண்டலத்திலேயே நமக்கு வந்து ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு அப்படின்னா அதை எப்படி மேட்சப் பண்ணலாம், தென் மண்டலத்தில் யாரை வச்சு பிரச்சாரம் பண்ணா மேட்சப் பண்ணலாம், இல்ல மத்திய மண்டலத்துல என்ன கேம்பெயின் பண்ணி அதை நம்ம மேட்சப் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. பொதுவா டெல்டா மண்டலத்துல திமுக இந்த மாதிரி டைம்ல வந்து காசை ரொம்ப இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அங்க வந்து நம்ம பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டிங்கா காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ சறுக்கணும் அப்படின்னா அது ஆட்சியை முடிஞ்சிடும் அப்படின்னு தெரியறதுனால அங்க வந்து பெரிய அளவு மணி இன்வால்வ், பிக் மணி வந்து இந்த ஏரியாவில் மத்திய மண்டல அதாவது டெல்டா மண்டலத்துல விளையாடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ அந்த திட்டம் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க இந்த இன்டர்னல் ரிப்போர்ட்டை வச்சு. ஸோ இந்த 10 நாள் அந்த ட்ரெண்ட் மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதுக்கான முயற்சியை திமுக பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதிமுக சைட்லேருந்து ட்ரெண்டை வந்து இவங்க புதுசா மாற்றணும்னு இல்லை, இப்போ போயிட்டு இருக்குல்ல, இவங்களுக்கு சாதகமா ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்குல்ல, ஸோ அதை இவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னாவே இவங்களுக்கு தான் ஆச்சு. ஸோ இதுதான் இன்டர்னல் ரிப்போர்ட் சொல்லுது. இதை வச்சு தான் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வேற ஏதாவது தகவல் வருது, ஒரு மாசத்துக்குள்ள இந்த ட்ரெண்டையே நான் மாற்றி காட்டேன் அப்படின்னு ஏதாவது கட்சிகள் ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஒருவேளை அப்படி நடந்தது ஏதாவது நடக்கக்கூடாது, இப்போ போயிட்டு இருக்க ட்ரெண்டே நல்லா தான் இருக்கு, ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறத எல்லாரும் விரும்புகிறோம். ஸோ ஒருவேளை அது மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். நன்றி.